ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலிமா வேறு என்ன அட்வான்டேஜ்னால் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவோம். இந்த நான் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு இம்பாக்ட் சப்பாக உள்ளே வராங்கன்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். இது போக மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளே ஒரு ட்ரீம் டீம், ஒரு 5 ட்ரீம் டீம் தரும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடாங்க அப்படின்னா, ஆண்ட்ரிச் நார்கியா, ஷபாஸ் அகமத், மோஷின் கான், முகுல் சௌதாரி, பிரின்ஸ் யாதவ், அப்புறம் சஞ்சு சாம்சங், இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி வந்துட்டு யார் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னா, ஷபாஸ் அகமத், மோஷின் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ், சஞ்சு சாம்சங், ஸோ அவங்களுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமத், மோஷின் கான் ஃபஸ்ட் ரேங்க்கு இந்த ஸ்லைடுக்கு மட்டும். சரி ஓகே, அடுத்த ஸ்லைடு போயிடுவோம். இப்போது டெவால் பிரவிஸ், அப்புறம் பிரசாந்த் வீர், அன்ஷுல் கம்போஜ், ஜெய்மி ஓர்டன் மேட்ச்சில் இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இதை நான் வந்து காலையிலே பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் ஜெய்மி ஓர்டன் வரல அப்படிங்கிறது வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக இதில் யார் நல்லா விளையாடாங்க அப்படின்னா, டெவால் பிரவிஸ், அவங்கள அன்ஷுல் கம்போஜ் அவங்கள நம்பி எடுத்துக்கலாம். ரிஸ்கி கேம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷப் பந்துக்கு இன்றைக்கி நல்லா இல்லை, அதனால் அவர் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். நிக்கலஸ் பூரான், முகமது ஷமி, அப்புறம் ஆயுஷ் பதோனி, இவங்க 3 பேருக்குமே 75% நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். மிச்சல் மார்ஷ், அப்துல் சஹமாத், இவங்களுமே வந்து கேம்பிள் தான், அதாவது 75% ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம வந்துட்டு நேற்று மேட்ச் எப்படிங்கிறத நான் இன்னும் பார்க்கல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அது போக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். எந்த டீம் ஜெயிக்கும், இல்லை எந்த பிளேயர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, அதெல்லாம் பற்றிலாம் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட், முகேஷ் சௌதாரி, இவங்க 2 பேருமே இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். சிவம் தூபே, உர்வில் பட்டேல் 75% குட், நல்லா தான் இருக்குது. ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி அவங்க இப்போது சீரீஸில் விளையாடல, அதனால் எனக்கு என்னென்னா இது வந்து நான் முன்னாடியே பண்ணி வச்சுறேன். இன்னொன்று என்னென்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது, அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது உட்காந்து க்ரியேட் பண்ணி. அதனால் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் சரி ஓகே, எய்டன் மார்க்ரம் அப்புறம் நூர் அகமது இன்றைக்கி அவாய்ட் பிக்ஸ், எடுத்துக்க வேண்டாம். அதனால் இவங்களை 2 பேரை மட்டும் இன்றைக்கி நீங்கள் விட்டுருங்க. அடுத்த பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது 2 டீமுக்குமே சரிசமமாக தான் வராங்க, 5-5. ஸோ இது வந்து ஒரு ட்விஸ்டான மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் நியூ பிளேயர்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை மாற்றுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறீங்க, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த டைமில் நல்லா விளையாடாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எல்எஸ்ஜியில் 3 பிளேயர்ஸ் மட்டும்தான் நல்லா விளையாடுற மாதிரி இருக்குது. முகுல் சௌதாரி, மோஷின் கான், ஷபாஸ் அகமத். சிஎஸ்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கேலேயும் 3 பிளேயர் தான் நல்லா விளையாடுறாங்க. ஸோ இங்கேயுமே டையாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். டெவால் பிரவிஸ், அன்ஷுல் கம்போஜ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 டீமுமே சரி சமமான பலத்தோட போராடும். ஸோ மறக்காமல் வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.